மைகேம் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் நடைமுறைக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் விஜயோட டெல்லி பயணம், என்டிஏ கூட்டணிக்குள் வருவாரா விஜய், அதுக்கப்புறம் ஈரான் யூஎஸ் வார், இதை பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் சார்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சார். சொன்ன மாதிரியே வலையில் கட்டி வச்சுட்டேன். வலையிலா? அது என்னது? காப்பு சார். காப்பா? வளையல்னு சொன்னது தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. காப்புக்கு இன்னொரு பேர் தெரியுமா? விலங்கு. விலங்கு. அதுக்கு பரவாயில்ல, வளையல் பரவாயில்லல்ல. கைட்டி வச்சிட்டேன் சார், பார்த்துக்கங்க. கைட்டி வச்சிட்டேன். இல்லை, எனக்கே தோணுச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டியிருந்தார். அது வேற சேரு, இதில் தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சரி, கோரிக்கையை ஏற்று தாங்கள் பரிசீலித்ததுக்கு நன்றி. அதே மாதிரி வாசகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஹைப் பட்டனை அழுத்துங்க, என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி. அதனால் அது வந்து தான் ரீச் ஆகும். ரொம்ப விஷயங்கள் தேடி தேடி இன்னும் தேர்தலெலாம் நெருங்குது. பல விஷயங்களை வாசகர்கள் உண்மையிலே பாராட்டுறீங்க, ரொம்ப நன்றி. அதுதான் எங்களுக்கு ஊக்கம் தரும். ஏன்னா ரொம்ப மெட்டீரியலாக கொடுக்குறீங்க அப்படின்னு. அது கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஈரான் வாராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அதே சமயத்தில் எங்கே தப்பு இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த அவதூறுலாம் கிடையாது, சுட்டி காட்டுறோம், இது கொண்டு போகிறோம். விஜய் விவகாரத்துலேயும் சொல்வது கிட்டத்தட்ட எனக்கு கிடைக்கிற தகவல், டெல்லியிலேருந்து பல விஷயங்கள் நான் விசாரித்து தான் நான் சொல்கிறேன். இதில் நீ சொல்கிறது நடக்கலையே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு போகிறாங்க. நீங்கள் சொல்கிறது என்ன தான், நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலையே, அதுக்கு நானா பொறுப்பு? அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துன்னு நம்ம போடுறோம், வாய்ப்பு இருக்குதுன்னு போடுறோம். நாளைக்கு அவங்க முடிச்சுட்டு போனால் நீ சொல்கிறது நடக்கலைன்னு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு போடுறோம். நம்ம முறியுதுன்றதையும் பதிவு பண்ணுறோம். நம்ம வந்து என்ன நடக்குதோ அதை எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணுறோம். நேற்றுலாம் கிட்டத்தட்ட நைட்டு வரைக்குமே டெல்லி இது அது இதுன்னு என்னென்ன நடக்குதுன்றதை விசாரிச்சுக்கிட்டு இதுலேயே டைம் ஓடிச்சு. அதனால தான் கடைசியில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டேன். அதனால் இவர்கள் வாட்டில் உருட்டுறது இப்போ நம்ம சொல்கிறது நடக்கலைன்றாங்க. நடந்த விஷயத்தையே மறைச்சிக்கிட்டு அதெல்லாம் வதந்தி, காங்கிரஸோட பேசுனதெல்லாம் வதந்தின்னு ஒருத்தர் உருட்டிகிட்ருக்காரு. இது இந்த மாதிரி தான் நடக்குது. அதனால் சொல்லுகிற விஷயங்களில் தான் சொல்ல முடியுது. சொல்லாத விஷயங்கள் சிலருடைய அந்தரங்கங்கள் கருதி நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். அதெல்லாம் சொன்னால் அவங்க தோல் உறிஞ்சிடும். ஆனால் என்ன பண்ணுறது, யார்கிட்ட பப்ளிக்கில் எப்படி சொல்ல முடியும்? அதனால் பல விஷயங்கள் வந்து அதை எடுத்து அதோடைய மெயின் கண்டென்ட் மட்டும் கொடுக்குறோம். உள் தகவலை உறுதியாக என்ன காரணம் அப்படின்னு உள் தகவலை நம்மளால் கொடுக்க முடியல. ஆனாலும் கொடுக்கணும், கண்டென்ட்ன்றதை கொடுக்குறோம். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. உங்கள் கேள்விகளை தொடருங்கள். சரி சார், தேர்தல் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து வீக்கெண்டில் தான் வைப்பாங்க எலெக்ஷன் டேட்டு. இந்த வாட்டி வீக் டேஸில் வச்சுருக்காங்க, வியாழக்கிழமை வச்சுருக்காங்க. புதுச்சேரிக்கு வந்து ஏப்ரல் 9ஆம், தமிழ்நாட்டுக்கு வந்து ஏப்ரல் 23ஆம் வச்சுருக்காங்க. இப்போ மிடில் வார நாட்களில் வச்சது வந்து வாக்குப்பதிவு எண்ணிக்கை வந்து பாதிக்குமா? ஏங்க அன்றைக்கி லீவ் விட்ருவாங்க. அன்றைக்கி விட்ருவாங்க சார். இப்போ மறுநாள் மொத்தமாக லீவ் போட்டுருவான். வியாழன் எலெக்ஷன், வெள்ளி லீவு, சனி ஞாயிறு லீவு, மொத்தமாக 4 நாள். எனக்கு என்னென்னு இன்னும் சில பேர் புதன்கிழமை நைட்டே இங்கேருந்து கிளம்பிடுவான். புதன்கிழமையே ஓட்டு போடாமல் ஊருக்கு போயிடுவான். சென்னையில் தெரியும்ல, 20 லட்சம் பேர் எப்போவுமே ஓட்டு போட மாட்டான். 15 லட்சம் பேர், 20 லட்சம் பேர். அதில் கொஞ்சம் பேர் ஊருக்கு போய் ஓட்டு போடுவாங்க, கொஞ்சம் பேர் ஊருக்கு போய்ட்டு ஜாலியாக இருப்பான். அதனால் வியாழன் வச்சது ரொம்ப வசதி. இப்போ ரொம்ப பேருக்கு 4 நாள் தொடர் விடுமுறை அப்படி இப்படின்னு எல்லாம் உருட்டுவாங்க. எல்லாம் ஜாலியாக ஊருக்கு போயிட்டு வரது ஏற்பாடெல்லாம் நடக்கும். இல்லை, அன்றைக்கி வியாழக்கிழமை வச்சுருக்காங்க, வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போகணுமே, எதுக்கு போயிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அதான் நான் சொன்னேன், வேலைக்கிழமையே கிளம்பிடுவாங்க. இல்லை, வேலைக்கிழமை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க ஊருக்கு. ஓட்டுக்கிட்ட போட்டு கிளம்பிட்டாங்கன்னா சொந்த ஊருக்கு. அதுன்னு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு கிடைக்கும், முடிச்சுட்டு வருவாங்க. இதுதான் இது. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிப்பு பாண்டிச்சேரிக்கு உங்களுக்கு முன்னாடியே வந்துடுது. 20 எப்போவுமே ஒரே நாளில் தான் வரும். இந்த வாட்டி 20 நாள் முன்னாடி வருது. அப்போ அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக முன்னாடியே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஏதாவது காரணம்? பாண்டிச்சேரி ஒன்றும் பெரிய இது கிடையாது, சென்னையில் சுற்றிட்டு வர மாதிரி தான். இருந்தாலும் கவனம் செலுத்தி பண்ணுற ஏற்பாடு. அதற்கு ஏதாவது காரணம் இருக்கா முன்னாடியே வச்சதுக்கு? ஏதாவது இல்லை, அது பேஸ் பிரிக்கிறது முடிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்லாம் தமிழ்நாட்டுடைய எதுவும் எதிரொலிக்காமல் இருக்கிறதுக்காக வெஸ்ட் பெங்காலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. வெஸ்ட் பெங்காலில் இந்த தடவை 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் பாஜக இது திரிணாமுல் காங்கிரஸுக்கும் 4% தான் வாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. போன தடவை நாங்கள்லாம் எதிர்பார்த்தது மேற்கு வங்கத்தில் நல்ல
எம்பி சீட்டு கொஞ்சம் அதிகம் பிடிப்பாங்கன்னு. ம். ஆனால் எதிர்பார்க்காத ஒடிசாவில் பிடிச்சாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அதனால் அந்த அம்மா ஏதாவது கடைசி நேரம் ஸ்டண்ட்டு ஏதாவது பண்ணுவாங்க, திடீர்னு கால் தடி விழுந்துருவாங்க, மண்டையில் பெரிய கட்டு போட்டுக்குவாங்க. அதெல்லாம் இந்த தடவை இங்கேருந்து ஒரு ஜாம்பவனை அனுப்பிச்சிக்கிறாங்க. யார்? ஆர்.என். ரவி. அவர் யார்? ஐபிஎஸ் அதிகாரி. இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐபி, சிபிஐ எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்டெலிஜென்ஸ், கரெக்டாக எலெக்ஷன் டைம்னு பார்த்து தான் வச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அப்புறம் என்னென்னா என்எஸ்ஏ, உளவுத்துறை, டெப்யூட்டி டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், என்எஸ்ஏ, ஆர்ஏடபிள்யூ, இது எல்லாமே எல்லைப்புற மாநிலங்கள், எல்லைப்புற நாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதையும் கண்காணிக்கும். நமக்கு இங்கே வெஸ்ட் பெங்காலில் என்ன பிரச்சனை? அங்கேருந்து உள்ளே வந்துடுவான். ஏற்கனவே அவனுக்கு வாக்கு, பங்களாதேஷ்லேருந்து ஏற்கனவே அவனுக்கு வாக்கு இருக்கும், அவன் வந்து வாக்கை போட்டு போவான். இந்த தடவை எஸ்ஐஆர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டாங்க, அதுலேயும் லாக்கு. அதேமாரி ஏதாவது இது இருந்தால் மொத்தமாக இவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆள் அவர். அதை மீறி தீதி என்ன பண்ணாங்கனாலும் அது இது பண்ணுறது. அப்போ இந்த தடவை ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ, எதிர்கட்சி தான் அவங்க, ஒரு மாதிரியான தொங்கு சட்டசபையோ ஏதோ ஒன்று, இல்லை ஆட்சியை பிடிக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அங்கே. ஏன்னா தொடர்ச்சியான அரசாங்கம்லாம் அவங்களது அந்த ஒரு இது இருக்கும்ல ஜனங்களுக்கு. இந்த மருத்துவ மாணவி ரேப்பு, இன்னும் பல விஷயங்கள். எஸ்ஐஆர் அங்கே பண்ணி பார்த்தாங்க, அது பெருசாக எடுபடல. எஸ்ஐஆர் எங்கேயுமே எடுபடாது இப்போ அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தமிழ்நாட்டுக்கு கால் ஊண்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அது அப்புறம் நேற்றுலேருந்து நம்ம பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது, திமுகவுடைய அந்த ஆட்சி நேற்றோடு முடிகிறது. அவர்கள் கையில் இருக்கிற அதிகாரம் இன்றையிலிருந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும். ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அனைத்து அரசினுடைய அதிகாரங்கள், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அமைச்சர்கள், இந்த எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போயிடும். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எப்போ அறிமுகமாகுதோ அப்போவுமே போயிடும். கோட் ஆஃப் கான்டக்ட் என்னன்ட்டு கொஞ்சம் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், கோட் ஆஃப் கான்டக்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போயிடும். மாவட்ட ஆட்சியர் தான் ஒரு மாவட்டத்துக்கு அரசனுடைய இதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் மிக்கவர். அவர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே போயிடுவார். இது இல்லாமல் உள்துறை செயலர், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி எல்லா விதமான அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டு கீழே போயிடுவாங்க. தேர்தல் ஆணையம் யாரையாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிடும். இப்போ டிஜிபி, பொறுப்பு டிஜிபி இருக்கார்ல, இவரை தூக்கிட்டு வேற ஒரு டிஜிபியை தேர்தல் டிஜிபின்னு கொண்டு வரலாம். இல்லையா 20ஆம் தேதி ஹெச்ஓபிஎஃப்கான முறையான டிஜிபி பேனல் வருது, அதில் இருக்கிற ஒருத்தரை தூக்கி ஹெச்ஓபிஎஃப்பை போட்டு விட்டுடலாம். இல்லையா வர்ற கவர்மெண்ட்டு பார்த்துக்குங்க, நாங்கள் தேர்தல் டிஜிபி போடுறோன்னு சொல்லிட்டு தேர்தல் டிஜிபியாக ஒருத்தரை போடலாம். தேர்தல் கமிஷனராக ஒருத்தரை மாற்றலாம். எல்லா கமிஷனர்ட்லேயும் ஆளை மாற்றலாம். உள்துறை செக்ரட்டரியும் சீஃப் செக்ரட்டரியும் மாற்றலாம். வெஸ்ட் பெங்காலில் பண்ணிட்டாங்க, 2 பேரும் மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ முழுமையாக தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வந்துடும். 1. 2வது, இவர்கள் நினச்சா என்ன நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 3வது, இவர்கள் அந்த விளம்பரங்கள், புதுசாக திட்டங்கள் அறிவிக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. எதையும் தொடங்கி வைக்கிறது எதுவுமே கிடையாது. எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு காபந்து அமைச்சர் தேசிய கொடி கூட காரில் கட்டக்கூடாது, கட்சி கொடி தான் கட்டி சுற்றணும். தான் இன்றைக்கி வந்தார், கட்சி கொடி தான் கட்டு வந்தார். அந்த பாதுகாப்புகளும் பெரிய அளவில் இருக்காது. கான்வாய்லாம் பெரிய அளவில் இருக்காது. எந்த அதிகாரிக்கும் கூப்பிட்டு ஆர்டர் போட முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணணும். இங்கே இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க இருக்காங்கல்ல, அந்த பெண் அதிகாரி இருக்காங்க, அர்ச்சனா, அவங்க தான் வந்து இனி இங்கே முழு ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே இயங்குவாங்க தமிழ்நாட்டுக்கு. ஆமாம். தலைமை செயலர் மாற்றமா இல்லை உள்துறை செயலர் மாற்றம் ஏதாவது நடக்குமானா நடக்கலாம். இது 1. அதிகாரிகள் சரியில்லை, இவங்களாம் மாற்றணும், ஆட்சியர் சரியில்லை மாற்றணும்னா மாற்றுவாங்க. கீழே வரைக்கும் கூட மாற்றுவாங்க. முழு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு. அதே போன்று வேட்பாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இனி கண்காணிக்கப்படும். செலவினங்கள் எல்லாம் தெரியாமல் பண்ணேன், நீ வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எனக்காக பேனர் வை, நோட்டீஸ் அடி, எது பண்ணாலும் கணக்கில் ஏற்றப்படும். நீ வந்து யூடியூப் நடத்துறியா, என்ன ஒரு பேட்டி எடு, வேட்பாளரை நீ போடு, சும்மா போடுற மாதிரி போடு அப்படி. இந்த பிரபலமான யூடியூப் சேனல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் ப்ரமோஷனுக்குன்னே வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வேட்பாளர் கணக்கில் ஏற்றப்படும். அதை அவங்க வந்து ப்ரமோஷன் இதுன்னு சொல்லி இது தலைமை இதில் இங்கே அதிக தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ரமோஷன் இதுனா பண்ணினா அந்த செலவு எவ்வளவோ அதை வந்து முறைப்படி லிமிட் ஏதாவது இருக்கா சார்? ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணணும். 40 லட்ச ரூபா தான் செலவு பண்ணணும். இவங்க 3 சேனலுக்கு 4.5 லட்சம் கொடுத்தாங்கன்னா 40 லட்சம் அதிலே போயிடும். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு மறைமுகமாக ஏதாவது ஒரு பண்ணி 40 லட்ச ரூபா செலவு இந்த காலத்தில் எந்த மூலைக்கு விட்டமின் சிக்கே பத்தாதே. அதனால் இது வரைக்கும் நம்ம அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் அது கிடையாது. தேர்தல் இது போட்டியிடுறவர்கள் அவருடைய சொத்து கணக்கை முறையாக சமர்ப்பிக்கணும். வழக்குகள் இருந்தால் மறைக்காமல் சமர்ப்பிக்கணும். இன்னும் வேறு எந்த விஷயம் இருந்தாலும் மறைக்காமல் வேட்புமனுவில் சமர்ப்பிக்கணும். அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா தகுதி இழப்பு கூட போயிடும், இல்லை வேட்புமனு தள்ளுபடி கூட நடக்கும். அதே போன்று இந்த முறை முதல் முறையாக உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு இருக்குது, ரேப் கேஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இது இருக்குது, கொலை முயற்சி வழக்கு ஏதாவது இருக்குன்னா அதை பொதுவெளியில் பத்திரிகையில் 3 நாளைக்கு விளம்பரமாக போடணும். அதெல்லாம் இங்கே மூலில் சாவு செய்தி மாதிரி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் சொத்து கணக்கெல்லாம் வருது இல்லை, அது நோய்வர் கேண்டிடேட்னு ஒரு இது கேஒய்சின்னு ஒரு இது இருக்குது தேர்தல் ஆணையம், அதில் அடிச்சிங்கன்னா வந்துடும் ஃபுல்லாக. இது ஒரு இது நோய்வர்லாம் ஒரு மேட்ரா. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து தேர்தல் ஆணையம் தான் சொல்லுவேன், எனக்கு எந்த காரும் இல்லை, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கம்பெனி பார்த்துக்கோம், எல்லா இதுவும் என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்லாம் கொடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இது கணக்கு இல்லை. இருந்தாலும் இது சில பேர் ஒயிட்டில் அவங்க பேர்லேயே இருப்பாங்க, காமிப்பாங்க. வசந்தன் இருந்தார், வசந்தகுமார் அவர், இப்போ இருக்கிற விஜய் வசந்த், இவங்கெல்லாம் ஸ்ரீபிரியா பெரிய அளவில் இருந்தது. அண்ணாநகர் மோகன் அவர் வந்து பெரிய அளவில் காமிச்சிருந்தார். இந்த மாதிரி காமிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு தலைவர்கள்லாம் பாவம் ஒன்றுமே இருக்காது, தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இது. அதே போன்று தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுனால பொதுமக்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுத்துகிட்டு போனால் முறையான கணக்கு இருந்துச்சு, அதுக்கான இது இருந்தால் கொண்டு போவேன், இல்லை கொண்டு போகாதீங்க. 50,000க்கு குறைவாக இருந்தால்தான் அது பிரச்சனை இல்லை. இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஏன் பணம் தானே, நான் எவன்ட்டியா வாங்கினேன், உழைச்சி சீட்டு போட்டிருக்கியா, சீட்டு எடுத்தேன் 80,000 ரூபாய்க்கு, 80,000 ரூபா வந்துச்சு எடுத்துகிட்டு போனோன்னா உங்களை பிடிச்சி அந்த பணத்தை பறிமுதல் பண்ணுவாங்க. நீங்கள் அப்புறம் சீட்டு போட்டவங்களை கூப்பிட்டு வந்து நிரூபித்து இதுக்கே மன உளைச்சல் 2-3 நாள் ஓடிடும், அதெல்லாம் பிரச்சனை. அதனால் பணத்தை பார்த்து கையாளுங்க. நகைகளையும் அதே மாதிரி பெரிய அளவில் நகைகள் கொண்டு போகிறதுனாலும் பறிமுதல் செய்யப்படும். அந்த மாதிரி பொருட்கள், பரிசு பொருட்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது அது. ஏன்னா இதெல்லாம் தேர்தலுக்கு வாக்காளர்கள் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கான வேலை. பறக்கும் படை அங்கங்கே இருந்து செக் பண்ணுவாங்க, வாகன சோதனை நடத்துவாங்க. இந்த மாதிரி நேரம் கூட அறிவிச்சிருக்காங்க, 10 மணி வரைக்கும் பண்ணலாம். அது வந்து அது ஒரு இது இருக்குது. பர்மிஷன் வாங்கணும் எது இருந்தாலும். எப்படி பர்மிஷன் வாங்கணும்? அது வெப்சைட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்ளை பண்ணி அது ஓகே பண்ணுவாங்க, அப்படி நடக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து நேரில் போய் வாங்கி நேரில் வந்து இது பண்ணணும். காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கி நடத்தணும். ரோட் ஷோ மற்ற இது எது இருந்தாலும் நீங்கள் வந்து எதுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்புறம் தலைவர்கள் இதை போடுறது, இந்த சிலைகள் எல்லாமே மறைச்சிடுவாங்க. இந்த அரசு விளம்பரங்கள் எல்லாம் இருக்குல்ல, நான் முதல்வன், உங்கள் முதல்வன், உங்களை தேடி, இல்லந்தேடி, அதை தேடி, இதை தேடி எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. எங்கேயுமே இந்த விளம்பரத்தில் ஆட்சிகள் சம்மந்தமாக இருக்கக்கூடாது. மதவெறி, ஜாதி வெறி, வன்முறை தூண்டும் பிரச்சாரங்கள் இது எல்லாமே வந்து கண்காணிக்கப்படும், நடவடிக்கை எடுக்கப்படும். எஸ்ஓபின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததா சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதெல்லாம் எப்படி இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். எஸ்ஓபின்றது வந்து நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே நீங்கள் ஆட்களை கூப்பிட்றீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இவங்க ஃபுல்லாகவே இந்த இது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இதில் கவர்மெண்ட் வந்து புது திட்டங்கள் எதுவும் தொடங்க முடியாது, எதுவுமே அதிகாரமே இல்லையா, அப்புறம் எங்கே தொடங்குறது? அதே மாதிரி இந்த அரசு வாகனம் இருக்குல்ல, கவர்மெண்ட் கொடுத்துருக்க வண்டி இவங்க பயன்படுத்துகிறதே இல்லை. என்றைக்கு பயன்படுத்திக்கிறாங்க? இவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? கவர்மெண்ட் வண்டியை பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வேறு இடத்துல பயன்படுத்திகிட்ருக்கோம். இவர்கள் வண்டியில் சொகுசு வண்டியில் போய்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அங்கே எங்கேயா பயன்படுத்தினா கூட அந்த வண்டியும் பயன்படுத்தக்கூடாதுன்னு பொதுமக்கள் வரி பணத்தில் விளம்பரம் பண்ணக்கூடாது. தற்காலிக நிரந்தர பணி நியமனங்கள் செய்ய தடை. பொதுக்கூட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்த அந்தந்த பகுதி காவல்துறையிடம் முன்கூட்டியே அனுமதி பெறணும். இரவு 10 முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த அனுமதி இல்லை.
மத உணர்வுகள் ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது. 50,000க்கு மேல் ரொக்க பணம் கொண்டு செல்ல தடை. அதேபோல் 10,000க்கு மேல் மதிப்புள்ள பரிசு பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. இதற்காக ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்கும், நிலையான கண்காணிப்புகள் இருக்கும். வாக்குச்சாவடிக்கு 100 மீட்டர் தொலைவிற்குள் பிரச்சாரம் செய்யக்கூடாது. வாக்காளர்களை வாகனங்களில் அழைத்து வரக்கூடாது. வாக்குச்சாவடி முகாம்களில் இது பண்ணக்கூடாது. விஜில்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் புகார் கொடுக்கலாம். இல்லாட்டி 1050க்கு புகார் கொடுக்கலாம். எங்கேயாவது பணம் பதுக்கி வச்சுருக்காங்க, மொத்தமாக குடவுன் எடுத்து பரிசு பொருள் வாக்காளர் கொடுக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் 1950 1950 பண்ணிங்கன்னா உங்கள் தகவல் ரகசியமாக வைக்கப்படும், அங்கே ரைடு போகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது மீடியாக்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. இதை மீறி பிரச்சாரம் பண்ணுறது, வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர்கிட்ட பேட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் பர்மிஷன் வாங்கணும். வாங்காமல் பண்ணிங்கன்னா அது ஒரு பிரச்சனையே வரும். அப்புறம் தேவையற்ற பிரச்சாரங்களை நம்ம மத உணர்வு இது மாதிரி மீடியாக்களும் பார்த்து பண்ணணும். ஆமாம், இல்லாட்டி மீடியாக்களுக்கும் பிரச்சனை வரும். ஊடகங்கள் சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாத்தையுமே கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூன்சரு, இவங்க தான் வருவாங்க, அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதெல்லாம் கண்காணிச்சிடுவாங்க. போஸ்ட் போடுறதும் பார்த்து தான் போடணும், எல்லாம் பார்த்தா போடணும். அதே மாதிரி ஊடகங்களுக்கு வந்து 48 மணி நேரத்துக்கு பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு அந்த 2 நாள் வந்து எந்த இதுவும் இருக்காது. அப்போ போயிட்டு இவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதுவும் பேசி வைக்கக்கூடாது. இல்லை கருத்து கணிப்பு வெளியிடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. கட்சிக்கு ஆதரவான விளம்பரம், ஆதரவாக பேசுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எக்ஸிட் போல் தேர்தல் முடிவுலாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த இதெல்லாம் 6 மணி 8 மணிக்கு மேலே தான் எக்ஸிட் போல். தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது எக்ஸிட் போல் இந்த மாதிரிலாம் இல்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வாக்குப்பதிவு முடிவதற்கு 48 மணி நேரம் முன்பு வரை மட்டுமே கருத்து கணிப்புலாம் வெளியிடலாம். தேர்தலுக்கு 2 நாள் முன்னாடி நிறுத்துவாங்கல்ல, அப்போ போயிட்டு கருத்து கணிப்புலாம் வெளியிடக்கூடாது. இது யூடியூப்பு எல்லாருக்குமே இது பொருந்தும். பெய்டு நியூஸு மற்றும் விளம்பரங்கள், செய்திகளை விளம்பரம் போலவோ அல்லது விளம்பரங்களை செய்திகள் போலவோ இப்படி வெளியிடுவது குற்றம். அரசியல் விளம்பரங்கள் வெளியிடும் முன் தேர்தல் ஆணையத்தின் மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டின்னு இருக்குது, அவங்கள்ட்ட போய் அனுமதி வாங்கணும். நான் சொன்னேன்ல, பேட்டி எடுக்கணும்னா கூட நீங்கள் அனுமதி வாங்கணும். ஏஐ மற்றும் டீப் ஃபேக் தொடர்பான புதிய விதிகள். தேர்தலை 2020 தேர்தல் பொறுத்தவரை ஏஐ தொழில்நுட்பம் குறித்த விதிகள் மிக கடுமையாக உள்ளன. ஏஐ லேபிளிங், ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட படங்கள், ஆடியோ அல்லது வீடியோக்கள் வெளியிடும்போது அதில் ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு போடணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி திடீர்னு ஒரு வேட்பாளர் போய் ஒரு லேடிஸை முடி பிடிச்சி அடிச்சிட்டாருன்னு அழகான ஏஐ உருவாக்கி போட்டு விட்டிங்க வச்சுக்கோங்க, ஜனங்க அதை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏஐ வீடியோ இது நார்மல் அந்த அளவுக்கு போகுது. நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் வார்ஷிப் வந்து அடிக்கவே முடியாது. அது பார்த்தா அதுன்னு சொல்லி போட்டு ப்ளைனாகுது, அது ஒன்றுமே இல்லை. அந்த கப்பலில் ப்ளைனாக ரன்வே மட்டுங்குது, ஒரு 4 இடத்துல ஓட்டக்குது, பார்த்தாலே ஏஐபி சேர்ந்துருது. இதை போட்டு எச்ச ஊடகங்களே இதையெல்லாம் போட்டீர்களா, அமெரிக்க கப்பலை வீழ்த்தி விட்டார்கள்னா பேசுகிறாங்க. அதனால் அந்த ஏஐ பற்றி கொஞ்சம் ஏஐ ஜென்ரேட்டர்னு போடணும். அல்லது சிந்தட்டிக் கண்டென்ட் என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும். இது யூடியூபர்ஸ்க்கு, டிவி சேனலு, மீடியாக்களுக்கு சொல்கிறது. இந்த லேபிள் திரையின் பரப்பலில் குறைந்தது 10% இருக்கணும், அவ்வளோ சைஸு பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஒரு தலைவரின் குரலையோ அல்லது உருவத்தையோ தவறாக சித்தரிக்கும் டீப் ஃபேக் வீடியோக்களை பகிர்வது சட்டப்படி குற்றமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா மோடி மாதிரியே ரெடி பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்டாலின் மாதிரி, இல்லை இவர் எடப்பாடி மாதிரி, அதை வந்து தவறாக சித்தரிக்கிறது, அது வந்து சட்டப்படி குற்றம். புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் அந்த வீடியோ நீக்கணும், இல்லாட்டி நடவடிக்கை. யூடியூபர்களுக்கு இது அடுத்து, சமூக ஊடகங்களில் தனிநபர் தாக்குதல், அவதூறு செய்திகள் அல்லது மத மோதலை தூண்டும் உள்ளடக்கங்களை தடை செய்யப்பட்டிருக்கு, அதை போட்டு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு ஏரியாவில் இந்த கொலைக்கு காரணம் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணுறது, இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படியாகுதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று தேர்தல் முடிவை மாற்றுற விதமாக இல்லை இதை பாதிக்கிற விதமாக தேர்தல் தொடர்பான செலவுகளை சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு வேட்பாளரின் கணக்கில் சேர்க்க ஆணையம் கண்காணிக்கும். இப்போ நீங்களா எனக்கு இவர் பிடிச்சவர்னு சொல்லிட்டு ஆதரியுங்கள் இவரை, உங்கள் சின்னம் அப்படிலாம் போட்டாலும் அவர் இதில் கணக்கில் போய்டும். நீங்கள் பணம் வாங்குறீங்களோ இல்லையோ, இல்லாட்டி எனக்கு ஒன்று போட்டு கொடுப்பா அப்படின்னு ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு, போட்டு விட்றீங்க, அவர் ரொம்ப நன்றி நண்பா அப்படின்ட்டு போகிறாருனாலும் இதுக்கு ஒரு கணக்கு இருக்கும் அவங்கக்கிட்ட, அந்த கணக்கை அவங்க எழுதிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே அமௌண்ட் நீங்கள் வாங்கிட மாட்டீங்க. இந்த மாதிரி இருக்குது.
யாருமே அவங்க சேனலில் செய்யும்போது ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் அல்லது எடிட்டிங் பயன்படுத்தினால் மேலே சொன்ன ஏஐ ஜென்ரேட்டர் லேபிளை மறக்காமல் சேர்த்து விடுங்கள். இது உங்கள் சேனலின் நம்பகத்தன்மையும் சட்டப்பூர்வ பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் அப்படின்னு. இதுதான் மேட்ரு. ஏன்னா இந்த தேர்தல் காலத்தில் என்னென்ன நடக்குது இது பிரச்சனை. இதை தாண்டி வேறு ஏதாவது இது இருந்தால் நம்ம அப்பப்போ சொல்லுவோம். தேர்தல் இதுலேன்னு சொல்லுவாங்க ஏதாவது கூப்பிட்டு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. இப்போ சார் கோட் ஆஃப் கண்டக்டை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. சரி சார், அடுத்து திரு விஜய் அவர்களுடைய டெல்லி பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. என்டிஏக்குள்ளே தாவேகா கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருந்தது, எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு 2 ட்வீட் போட்டிருந்தீங்க. ஒரு ட்வீட் என்னன்னா வாய்ப்பு இல்லைன்னு போட்டிருந்தீங்க, இன்னொரு ட்வீட் என்னென்னா பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி என்ன தான் நடக்குது? அது வாய்ப்பு இல்லைன்னு போட்டப்போ வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதாவது ஒரு பெரிய முறிவு மாதிரி போய் இருந்தது. மறுபடியும் பார்த்தா இல்லைங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னாங்க. அதையும் பதிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி காலைல நடந்ததை இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன நடக்குதுன்னு. விஜய் அவருடைய கட்சி நம்ம சொன்னோம், ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாத கட்சி. ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இயங்குகிறார்கள்னு. விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு அரசியல் பற்றி தெரியாது, ஆனால் ஆசை அதிகம் உண்டு, சுயநலம் உண்டு. அப்போ அந்த ஆசையும் சுயநலமும் சேரும் பொழுது மற்றவர்கள் எல்லோரும் தனக்காக உழைக்க வேண்டும், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இதுக்கு இந்த உச்சத்தை விட்டாதுன்னு உருட்டுறது தனி. இதில் இவருக்கு இருக்கிற ஆசையில் இவருக்கு இவருடைய அரசியல் அறிவில் இவர் பார்த்தது நம்ம கட்சிக்கு நம்ம கூடயே நம்ம பேச்சை கேட்குற ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ட்டு அதை இது ஜானை கூப்பிட்டு பொதுச்செயலர் ஆகிட்டார். சாரி, இவரை புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியுமா இதுன்னு பற்றிலாம் அவருக்கு கவலைப்படல. ஏன்னா அவருக்கே அரசியல் தெரியாதுன்றனால இதை பற்றி கவலைப்படல. அப்போ இப்படி இருக்கிற 2 பேர் ஒரு கட்சியை அரசியல் ரீதியாக கொண்டு போக முடியுமானா அதை பற்றி அவர் கவலை இல்லை. அவருக்கு அதற்கான அடிப்படை ஒரு நாலேஜ் இருக்கும்ல, அது கூட அவர்கிட்ட இல்லை. அப்படி இருந்திருந்தால் கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஏதாவது ஒரு குழு மாதிரி கூட, ஸ்டேரிங் கமிட்டி மாதிரி கூட ஏதாவது போட்டிருப்பார். அந்த மாதிரி கூட இருந்துச்சு. ஒரு 3 பேர் கொண்டது, கேஎஸ்ஆர், அழகற்பையா, இவங்க ஜெயந்தி நடராஜன் மாதிரிலாம். அதை கூட இவர்கள் இந்த ஜானு புஷிலாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்போது அதுக்கு பிறகு ஜான் சொன்னது, புஷி ஆனந்த் சொன்னது, ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் நான் யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டேன், என் கட்சியில் உழைப்பவர்களுக்கு தான் அப்படின்னாரு. அடிமட்ட தொண்டனுக்கு தானே. ஆனால் கட்சியுடைய உச்சபட்ச பதவிகள் எல்லாமே பணக்காரர்களுக்கும் ஹெலிகாப்டரில் வந்தவங்க தான் கொடுத்தாங்க. ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பரப்புரை செயலர், சிடி நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர், வேறு கட்சியிலேருந்து வந்தவர், நம்ம செங்கோட்டையன். பாவம், அந்த பதவி பேரை மட்டும்தான் சொல்ல முடியும், வேறு என்ன அதை வச்சுட்டு அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இவருக்கு செங்கோட்டையன் தலைமை ஒருங்கிணைப்பாளர். சீமான் அளவில் நீ சீமானு அளவு நீ ஈக்குவல் அப்படின்னு. ஐயோ அப்படியே போயிட்டார். அப்புறம் பார்த்தா சாதாரண ஆள் அளவு கூட அவர் இல்லை, ஓரம்பை உட்காருன்றாங்க. பாக்கெட்டில் என்ன வச்சுக்கிறீங்க, டபக்குன்னு மாற்றிடுவார் அவர். 2 வச்சுக்கிறாப்புல. கிட்ட என்ன வச்சுக்கிறீங்க, இதை பாருங்க அப்படின்னு காமிப்பார். என்னது பாருங்க, விஜய் மேலே பார்த்தீங்களா, ஜெயலலிதா படம் சின்னதாக தானே ரவுண்ட் ஆகுது. ஆமாம் சின்னதாக. இந்த சைடு எம்ஜிஆர் படம் பார்த்தீங்களா, இல்லை ஜெயலலிதா பார்த்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பு தாங்க அப்படின்ட்டு. பலர் பேட்டி கொடுக்கும்போது கூட வாட்டமான முகத்தோடு தான் பேட்டி கொடுக்குறாரு. இல்லை வாட்டமாக இருக்கார், அதனால தான் வாட்டமான முகத்தோடு பேட்டி கொடுக்குறாரு. கூட யாருக்குமே ஒன்றுமே பண்ண முடியலையே, யாருக்கும் ஒரு சின்ன பதவி கூட வாங்கி தர முடியல. அதனால் வேட்பாளர் கொடுத்துருவாங்க, ஏன்னா ஆளே கிடையாது அவங்கள்ட்ட. அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சார், நான் ஒரு முக்கியமான கேள்வி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ டிவிக்கே என்டிஏ கூட்டணியில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம்கேக்கும் செங்கோட்டையனுக்கும் உண்டான ரியாக்ஷன் எப்படி? அவருக்கு மட்டுமா? ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இல்லை சார், அவர் அங்கேருந்து வந்தார்ல, மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்காக வைக்கும்போது சொல்கிறேன். கமல்ஹாசனுக்கும் மகேந்திரனுக்கும் கமல்ஹாசனுக்கும் பத்மபிரியாவுக்கும் இருந்த என்ன இதுவோ அதான் நடக்கும். அதனால் அது என்ன தம்பி இங்கே நான் அப்படியான்ற மாதிரி போயிடுவாங்க. அதனால் அதை விட்டுருங்க. அப்போ இவர் இந்த கட்சியை இப்படி கொண்டு போகிறாரு. அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான வேலைகளும் இல்லை. உட்கட்டமைப்புன்னு நம்ம அடிக்கடி சொன்னோம், அதுவும் நடக்கலை. இது இப்படியே போகும்போது இவர்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை, நம்மளை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க 40% 50% இதுன்னு. இதில் கரூர் சம்பவம், அதை ஒட்டி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது நான் தான் சொன்னேன், அன்றைக்கும் திட்டினாங்க, எப்பா நடத்துகிறாங்கப்பா அதனால தான்ப்பா சொல்கிறேன்னா, நீ சொல்லி அதுதான் நடக்குதுன்னாங்க. ஆமாம் நடக்கலை. ஏன்னா ஒரு சிபிஐ விசாரணை வந்தோன்னே இங்கே ஜானு இவங்க பேச்சை கேட்டுன்னு வெளியில் வந்துட்டார். அடுத்து காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, இன்றைக்கி நிர்மல்குமார் போட்டுக்கிறாரு, காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை கூட வதந்தியா. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வந்தார்?
புதுசாக கார் என்ன கார் வாங்கலாம்? இப்போ ஒரு ஈவி கார் வாங்கியிருக்காரு, 2 கார் வாங்கிக்கிறார் போல். ஒன்று தானா 2ஆ தெரில. BMW ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ம். பச்சை போட்டு இருந்தால் தானே. ஆமாம் ஆமாம். அந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கு ஆலோசனை சொல்ல வந்தாரான்னு தெரில இவர் பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ இவங்க நம்மளை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க. உங்கள் தொண்டர்களை ஆக்குங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை ஆக்காதீங்க, நாங்கள் உங்களை மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம். அப்போது இந்த விவகாரத்தில் இவர்கள் இப்படியே ஊட்டிட்டு வந்து கடைசியில் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இவர்களுக்கு எப்போ இடிக்கும்னா தேர்தல் வரும்பொழுது தான் இடிக்கும். ஏன்னா அப்போ தான் ஃபீல்டு ஒர்க்குன்னு ஆரம்பிக்கும். அது முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஊட்டினே இருக்கலாம். என்னது மக்களை சந்திக்கிறோம், இல்லை செயல் வீரர்கள் சந்திப்பு, இப்படி உருட்டிக்கலாம், வரலாம், அரை ஒரு பேசலாம், ஏதாவது உருட்டலாம். ஆனால் தேர்தல் இந்த 40 நாளும் திருவிழா தான். நீ வேலை செய்யாதவனா நீ வேலை செஞ்சு ஆகணும். அப்போ தான் இவங்களுக்கு இடிக்குது. சரி, தேர்தல் வந்துச்சு, என்ன பண்ணுறது? 234 தொகுதிக்கு வேட்பாளர் வேணும். இருக்காங்களா? இல்லை. கிடைச்சாங்களா? கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் இடிக்குது. அப்போ புஷி ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, நம்ம இது வேலைக்கு ஆகாது, இந்த மாதிரி பண்ணால் தான் முடியும்னு. ஆனால் அந்த ஜானு ஒரே பார்வை பாஜக கூட நம்ம எப்படி போகிறது? அப்போ திமுக கூட போயிடுங்க, ஒரு 40-30 நல்லா கொடுப்பாப்புல, வாங்கி நில்லுங்க. புதுசாக ஒரு ரூட்டு காட்டுறீங்க. வேற என்ன? அங்கே போகக்கூடாது, ஆனால் ஜெயிக்கணும். முதலமைச்சர் ஆகணும். எப்படி நடக்கும்? அங்கே போகிறேன்னு கிளம்புனா எங்கே போகிறீங்க? இல்லை டெல்லி பேச்சுவார்த்தை. கடவுள்கிட்ட மெசேஜ் வந்தது தெரியுமா? அப்படியா? என்ன வந்துக்குது? சாத்தானின் நண்பர்களுடன் சேராதீர்கள், பாருங்கள், இந்த பாருங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறார் கடவுள். அப்படியா சொன்னார்? சரி நான் பார்க்குறேன். அங்கேருந்து புஷி, அண்ணா என்ன நீங்கள் நடத்த சொன்னீங்களே, என்ன நடத்த சொன்னேன்? இந்த மாவட்ட செயலர் கூட்டம், ஆமாம். கருத்து கேட்க சொன்னீங்கல்ல, ஆமாம் கேட்டேண்ணா. என்ன சொன்னாங்க? எல்லாரும் என்டிஏ போயிடலான்னு சொல்லிட்டாங்கண்ணா. அப்படியா சொன்னாங்க? அப்படியா சொன்னாங்க? எப்பா கடவுளின் குழந்தைன்ற நீ வேறு, இங்கே எப்படி? சரி நான் டெல்லி போயிட்டு பேசுகிறேன் அப்படின்னு. அங்கே போனால் வேறு மாதிரி இது இவரை வச்சு செஞ்சுக்கிறாங்க. எல்லா கேள்வியும் கேட்டுக்கிறாங்க, மறுபடியும் கேட்டுக்கிறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் காரணம். செந்தில் பாலாஜி உங்களை சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது அவர் சொல்கிறது கேட்டுனுக்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை, பார்த்துக்குங்க, நல்லா ஒரு வாழ்க்கைலாம் இருக்குது. இல்லாட்டி மறுபடியும் வெள்ளிக்கிழமை வர வைப்போம். செந்தில் பாலாஜி சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நாங்கள் சிவியராக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? நான் கேலிலாம் பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் சார் நீங்கள் ஹீரோ சார், என்ன சார் கண்ணெலாம் கலக்குறீங்க? இல்லைங்க என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதை மட்டும் தான் அவங்கள்ட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க, மற்ற விஷயத்த காமிக்கிறாங்களா? அதுதான் பிரச்சனை. அப்போ இவர் இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி. அப்புறம் வெளியே போய் இவர் ஆதவ அர்ஜுனா, எங்கே போகிறீங்க? டெல்லி போகிறேன். நானும் வரேன். நீ எதுக்கு வர? உனக்கு சம்மந்தம் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும். நீ சம்மந்தம் மட்டுமா போகிற? எதுக்கு போகிற? சம்மந்தம் இல்லை இதெல்லாம் போகிறல்ல, நானும் வரேன், நீ வர வேணாம். இல்லை வந்தே தீர்வேன்ட்டு கூட. அட போறிய, அங்கே போய் இறங்கினா சரக்கு கிடைக்காதா? அது ஃப்ளைட்டில் தான் எடுத்துகிட்டு போகணுமா? இவர் கத்திரிக்கோள் சிடிஆர் வந்து அதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்ட்டாரா? எனக்கு தெரியாது. நான் அந்த சேனல்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் போகிறேன். அவர் தான் எல்லாத்தையுமே பொய்ன்றாரு. நீயும் பொய், நானும் பொய், எல்லாமே பொய், இந்த வாழ்க்கையே பொய், யூகத்தின் அடிப்படையில் பரலோகம் ஒன்று தான் மெய் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறார் போல் அவர். இந்த வாழ்க்கையே மெய்யானதல்ல அப்படின்னு. எல்லாமே யூகன்னா அப்போ காங்கிரஸ் கூட பேசணும் யூகன்றாரா? அதுதான் நான் கேட்குறேன். காங்கிரஸ் கூட பேசணும் யூகன்னா பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு வந்து பார்த்தாரு? சரி ரைட்டு. ஒருவேளை இவர்கிட்ட சொல்லாமல் பேசுகிறாங்களோ? இவங்களாம் அதுக்கு இதுவே கிடையாதுங்க, வர்த்தே இல்லைங்க. இல்லை யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதில்ல, அதனால சொன்னேன். இவங்களாம் அதுக்கு வர்த்தே கிடையாது. இவங்களாம் எவனா கேட்கறதுக்காக எதாவது பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க, அதனால் எதாவது பேசுகிறேன். போய் புஷிட்ட கேளுங்களேன். நான் கேட்குறேன் நிர்மல்குமாரா, இது எல்லாம் யூகனே வச்சுக்குவோம், எதுக்கு இவர் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துனீங்க? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அஜெண்டா என்ன? என்டிஏவுடன் போகலாமா, கூட்டணிக்குள் போகலாமா வேண்டாம் தானே அஜெண்டா. மாவட்ட செயலாளர்கள் 90% பேர், 95% பேர் என்ன சொன்னாங்க? என்டிஏக்குள்ளே போகலாம், கூட்டணிக்குள்ளே போனால் தான் நமக்கு. அவங்க சொன்னது 60 துணை முதல்வர் இதெல்லாம் கேட்போம், நமக்கு நல்லதுன்னு. அப்போ இது எல்லாமே பொய்ன்னு சொல்ல வர்றாரா நிர்மல்குமார்? நம்மளா நடத்தணும் கூட்டத்தை? நடத்துனதே மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அவர் தானே நடத்திடுவாரா? விஜய் சொல்லாமல் அவர் நடத்துவாரா? அப்போ விஜய் ஏன் சொல்கிறாரு? அதுவும் டெல்லி போகிறதுக்கு முன்னாடி ஏன் சொல்கிறாரு? அப்போது கட்சியுடைய ஒட்டுமொத்த சிந்தனை எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறது. அவங்களுக்கு கல நிலவரம் வந்து அவங்களுக்கே என்ன இருக்குது தனியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்க தலைவரை முதல்வராக நான் வந்திருக்கேன்,
அதுக்காக எந்த தியாகமும் செய்ய தயார். உடல், உயிரை கொடுக்க கூட தயார். பணம் செலவு பண்ணவும் நாங்கள் தயார். ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஆனால் நீ தலைவர் முதல்வர் ஆகணும், எங்களெல்லாம் ஏதோ எம்எல்ஏ ஆக்குறீங்க. இப்போ நான் ஆக முடியல, என் தொகுதியிலே இன்னொரு கட்சிக்காரன் ஆகுறான்னா எனக்கு சந்தோஷம்தான். அவனுக்கு தகுதி இருக்குது ஆக்குறீங்கன்னு. ஆனால் எங்களுக்கு முடியாத இதுவே நீங்கள் பண்ணுறீங்க. எந்த கட்சியிலையும் கட்சிக்காரன்ட்ட துட்டு கேட்ட கட்சி எதுவும் கிடையாது. எம்ஜிஆருன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன், அங்கே சொல்ல அந்தளவுக்கு பாவம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ எம்ஜிஆருன்னு சொல்கிறாரு இவர். எம்ஜிஆர் செங்கோட்டையனை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாப்புல. செங்கோட்டையன்லேருந்து, திருநாவுக்கரசுலேருந்து, விஜயசாரதியிலேருந்து பல பேர், ஒரு 80 பேர்கிட்ட, 80-90 பேர்கிட்ட வசதி இல்லாத சாதாரண ஆட்கள். எம்ஜிஆர் காசு கொடுத்தார். எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணார், எல்லாத்தையும் பார்த்துக்கினார். சில இடங்களில் சில பேரை நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கன்னார், சில பேரை அவங்களுக்கே பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த 2 கோடி சொன்னாங்கள்ல, இப்போ ஏதோ 1 கோடின்றாங்க. அப்போ காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் காசு கொடுத்து வேறு சில விஷயங்களுக்கும் செலவு பண்ணி தேர்தலுக்கும் நாங்கள் செலவு பண்ணோன்னா எங்களால் முடியல. இப்போ எங்களால் முடியலன்னா அந்த தொகுதியில் யாரை நிறுத்துறது? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதற்குரிய ஆள் இருந்தால் கூட்டுவான்றீங்க. அப்படி நான் போய் கூட்டு வந்தேன்னா எவனோ ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? இதை எம்ஜிஆர்லாம் இல்லாமல் சாதாரணமாக சாப்பிட்டா கேட்டிருக்காங்க. சார் நம்மலாம் பண்ணால் எப்படி சார்? யாரும் அவன் நாளைக்கு இருப்பானா? நான் கேட்குறேன். இங்கே வந்து ஒரு 5 கோடி 8 கோடி செலவு பண்ணிட்டான். ஒரு 50 பேர் ஜெயிச்சிட்டாங்க. டிஎம்கே ஒரு 80 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு 118 பேர் தேவை. 80க்கு 118னா எவ்வளோ? 38 பேர் தேவை. ஒரு 40 பேர்கிட்ட பேசுகிறாங்க, எப்பா வந்துருங்கப்பா. 40 பேர்லாம் மொத்தமாக தாவலாம், கட்சி தாவல் வராது. 45 பேரில் 40 பேர் தாவணும்னா கட்சி தாவல் வரும், வராது. அப்போது ஏப்பா வந்துருங்கப்பா, எவ்வளோப்பா செலவு பண்ணீங்க? சரி 8 கோடி பண்ணிக்கிறேன். சரி வந்துருங்கப்பா பார்த்துக்கலாம். ஏப்பா 10 பேர் ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவிப்பா. போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அட விஜயகாந்த் அவ்வளோ கட்சிக்காரனை பார்த்து போட்டார், நண்பர்களாக பார்த்து போட்டார். ஜெயலலிதாட்ட பிரச்சனைன்னா முதல்ல ஓடிப்பிட்டாங்க எல்லாரும். முதல்ல அவருடைய நெருங்கிய நண்பர் அருண் பாண்டியன் உட்பட எல்லாம் ஓடி போனாங்க. சுந்தரராஜன் ஒருத்தந்தார், அவர் உட்பட எல்லாம் ஓடி போனாங்க. இதுதான் அரசியல், தான் வாழ்க்கை. இது விஜய்க்கு தெரியுமா? எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பர், எம்ஜிஆருக்கு எல்லாமாக இருந்தவர் நாஞ்சில் மனோகரன். ஆட்சியை கவுத்தனும் முதல்ல ஓடிட்டார் டிஎம்கேக்கு. இதுதான் யதார்த்தம். ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருந்து ஜெயலலிதாவால் 5 ஆண்டுகள் வருவாய்த்துறை அமைச்சராக பெரிய அளவில் செல்வாக கூட இருந்த ராஜகண்ணப்பன் ஜெயலலிதா தோத்த மறுநாள் ஓடி போயிட்டார். பலர் ஓடி போனாங்க. இதுதான் அரசியல். இந்திரா காந்தி தோத்தப்போ பல பேர் அவரை விட்டு ஓடி போனாங்க. இது அரசியல். இது விஜய்க்கு எப்போ புரியும்? யார் புரிய வைக்கிறது? இன்றைக்கி நிற்கிற எல்லாம் தலைவர் எங்களுக்கு சொன்னது. அவர் யோசிப்பார், நான் எப்படா சொன்னேன்? நீயா சொல்லிக்கின்னு தலைவர் சொன்னாருன்ற. நான் உன்னை பார்க்க கூட இல்லையடா, நான் யாரையுமே பார்க்கறது இல்லையடா. நீயா தலைவர் சொன்னார், தலைவர் எங்களுக்கு வழிகாட்டினார். அன்று மட்டும் அவர் வழிகாட்டி இருக்காவிட்டால் என்னடா வழிகாட்டினேன்? சார் ரெஸ்ட் ரூம் எப்படி போகிறது? அப்படி போய் லெஃப்ட்டு போப்பா, இதாண்டா நான் சொல்லிக்கிறேன், வேறு என்னடா வழிகாட்டினேன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சொல்கிற ஆள் எல்லாம் தோல்வின்னு வந்தால் காணப்படுவோம். கமல்ஹாசன் கட்சி என்னாச்சு? ரிசல்ட்டு வருது, முழு ரிசல்ட்டு கூட வரல. மத்தியானமே மகேந்திரன் வந்து பல பேர் வெளியே போனாங்க, திட்டிட்டு போனாங்க. நடந்ததா இல்லையா? நடந்தது. இதுதான் யதார்த்தம். இதே விஜய்க்கு புரியணும். இது புரியாமல் தனித்து தான் நிற்போம், நீ ஆளை கூட்டிகிட்டு வானா. இப்போ 234 தொகுதி எங்கே போவாங்க? எல்லா வேட்பாளருக்கு தான் பிரச்சனை. புஷியானதுக்கு தான் பெரிய பிரச்சனை. அவரை கேட்டால் என்னப்பா 234 தொகுதி சார்? கடவுள் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறார். என்னது? நீங்கள் முதல்ல அதை தடுக்கவே முடியாதுன்னு அனுப்பிச்சிக்கிறார் சார். அப்படியா? ஆமாம், கவலையப்படாது சார். கடவுள் பர்சன்டேஜ் எதாவது அனுப்பிச்சிக்கிறாரா சார்? நாளைக்கு நான் கேட்குறேன் சார், நான் வந்து போட்டு கேட்டுக்கிறேன், அவர் அனுப்புவார். அவ்வளோதான். இவர் ஆதவு இதெல்லாம் ஸ்லீப்பர் சொல்லுங்கள். ஆதவுக்கு பிஜேபி போகிறதுக்கு இஷ்டமே இருக்காது. பிஜேபியில் கூட்டு போனால் அவர் என்ன கதினே தெரியாது. அவர் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்குது. அதனால் இழுத்து பிடிக்கிறாங்க. நேற்று பேச்சுவார்த்தையில் கொடுக்கவே முடியாத அளவுக்கு எண்ணிக்கை தொகுதி கேட்குறாங்க. அப்போ பேச்சுவார்த்தை இதாவது நீ ரைட் சார், நீ பார்த்துக்கோ, ஒரு 2 நாள் டைம் பார்த்துக்கோன்றாங்க. இதுக்கு நடுவில் மாவட்ட செயலாளர் எல்லாம் புஷி ஆனந்தை போட்டு நெருக்கிறாங்க. நான் சார் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. லாஸ்ட்டில் பயந்து போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னே, சுவிட்ச் ஆஃப் பண்ணது முன்னாடி ஒரு வேலை பண்ணிக்கிறாரு.
என்ன பண்ணியிருக்காரு? மேரா நாம் அப்துல் ரஹ்மான் கூப்பிட்ருக்காரு, யாரையோ கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டு இது மாதிரி சொல்லுங்கள். அவங்க சொன்ன அண்ணன் கேட்பார், சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன அந்த ஆசிரியரா? ஆஹா, இது வேற. ஓகே. அவங்க இவருக்காக மும்பையில் பூஜைலாம் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொன்னால் கேட்பார். கேட்டு கொஞ்சம் அண்ணன்ட்ட சொல்லுங்கள். அவங்க சொல்லிக்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரி கூட்டணி, இந்த மாதிரி பிரச்சனை, புஷிலாம் வருத்தப்படுறாரு, மாவட்டத்தின் செயலாளர்கள் எல்லாருமே ஆசையாக இருக்காங்க, அதுக்கு எதிராக எடுத்தால் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, கட்சிக்கே பிரச்சனை, நீங்கள் வந்து ஒரு 50-60 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது, எதிர்கட்சி தலைவராக கூட வரலாம், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் ஏன் அப்படி வர்றீங்க, சிபிஐ விசாரணை முடிச்சு நல்லா பிரிஸ்காக ஜாலியாக வாங்க அப்படின்னோன்னா இவர் அதை வேறு மாதிரி எடுத்துட்டார். அதுதான் அந்த கையாண்டு டாடா நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி. எவனாவது சம்மன் அட்டன் பண்ணிட்டு இப்படி வருவானா, கார் டாப் மேலே ஏறிட்டு கையாட்டு வருவானா? சும்மாவது சிரிச்சுக்கிட்டே அப்படியே கையாட்டி வணக்கம் சொல்லிட்டே வந்தாருன்னா உற்சாகமான வெளியே போனார்னு ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ அவர் சரி ரைட்டு ஒரு 2 நாள் தள்ளி போடலான்னா புஷி கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம். இந்த கேப்பில் தான் விஜய்க்கு யார் சொன்னால் எடுபடும், விஜய் யார் பேச்சை கேட்பார், யார் சொன்னால் உட்காருனா உட்கார எந்திரினா எந்திரிப்பார்னா ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆளை பிடிச்சி என்ன 2-3 பேர்னா சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ஒரு ஆசிரியர் கூட. அதுதான், அதில் ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஸர். யார் அந்த ஆசிரியர் சார்? அதெல்லாம் சொல்ல முடியுமா? நல்லா இருக்குதா, அதெல்லாம் ரகசியம். நான் தான் சொன்னேனே, கமல்ஹாசன் படம் பேர் கொண்டவர்னு. அவருடைய பேருடைய கடைசி இது கமல்ஹாசன் படத்தோட முடியும். அவர் கூட இன்னொருத்தர், இவர்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேருக்கும் ஒரே வகையான பேர் தான் இருக்கும், பின்னாடி முடிகிற பேர். இன்னும் சொல்லணும் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அப்போ அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அவர்கள் மூலியமாக அது போகுது. ஐபி ரிப்போர்ட்டு வேண்டாம், நெகட்டிவாகவும் இருக்குது இவர் இது, டிஎம்கே இதை பயன்படுத்திக்கிட்டு இது பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள் ஒரு 45-50க்குள்ளே அப்படின்னு. இங்கே ஏடிஎம்கே மத்தியில் பேசுனதில் டிடிவிலேருந்து எல்லாருமே ஆனால் 50 சீட்டுக்கு மேலே எதுவுமே கொடுக்காதீங்க, ஏன்னா இவங்களே தான் நம்ம தான் போராடி ஜெயிக்க வைக்கணும், அதனால் அதை பண்ணுறவெல்லாம் பண்ணாது. ஆனால் இது பேசுறது எப்படி போகுதுன்னா ஒரு 80 சீட்டுக்கிட்ட. ஆமாம், 75 சீட்டு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் டெபுட்டி சிஎம்மும் கேட்குறாங்க. அதெல்லாம் அவர் டிமாண்ட் வைக்கல. 75 சீட்டு உள்ளாட்சியில் இருக்குதுன்னு, அதாவது சேராமல் இருக்கிற மாதிரி ஏற்பாடு அவர் கேட்குறாரு. ஏன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட போனால் நம்ம ஓட்டுலாம் போயிடும், கோர் ஓட்டு போயிடும், இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் தான் நம்முடைய பிரதான ஓட்டுன்னெலாம் இவரை நம்ப வச்சுக்கிறாங்க. அதனால் இவர் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு, பேக் அடிக்கிறாரு. அதனால் பேச்சுவார்த்தை போகுது, எப்படி போகும்னு தெரியாது. நாளைக்கு ஏதாவது அப்டேட் வந்தோம், நாளைக்கு எதாவது வந்தோன்னா சொல்லலாம். தனியாக நின்றார் என்றால் இப்பொழுது நடைமுறை சிக்கல் என்னென்னா, அவர் புஷிக்கு நல்லா தெரியுது, மற்றவர்களும் தெரியுது, வேட்பாளர்கள் கிடைப்பது கஷ்டம். அதான் பெரிய பிரச்சனை. சரி சார், இந்த நேரத்தில் தேர்தல் கருத்து கணிப்புன்றது பார்த்தோம்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே அதெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்கும் வந்து ஒரு டசல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. டிவிகேக்கு வந்து ஒற்றை இலக்க டிஜிட் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? தனித்து நின்று போட்டிட்டா ஒற்றை இலக்கு தானே அவங்களுக்கு? அதாவது நேற்று ஒருத்தர் கருத்து கணிப்புன்ற பேரில் அவர் ஒரு உளறல் மன்னன் 80 தொகுதியில் அதிமுக டெபாசிட்டில் கண்டார். கூட ஒரு நாள் நான் கீழே ரிப்போர்ட்டால் நம்ப முடியல, ஏன் இந்த மாதிரின்னு, எங்கெங்கெல்லாம் இலக்கன்னா நான் அதை அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்கிறாப்புல. அப்புறம் 50 தொகுதிக்கு மேலே தாவேக்கா ஜெயிக்கணுன்னா இவங்க இன்னும் உஷாராயிட்டாங்க ரிப்போர்ட்டருங்க, அக்கா உருட்டியாராசா அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த இது வந்து ஒரு பக்கம் போகுது. இதில் டைம்ஸ் நவ் அவங்க சொன்னது டிஎம்கே 104 to 114, 37லேருந்து 38% ஓட்டு. ஏடிஎம்கே 114 to 127, 39 to 40%. டிவிக்கு 6 to 12, 14 to 15%. அதர்ஸு 1 to 6, 10 to 12%. இதில் 14 to 15% வாங்குகிற ஒரு கட்சி 6லேருந்து 12 சீட்டுலாம் ஜெயிக்கவே முடியாது. குறைந்தது 40% வாங்கணும். இந்த ஒரு 6 to 12 அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். இந்த 6 to 12 எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க சொல்கிறது. அப்போது இந்த மாதிரி விவகாரத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ டிஎம்கே 104 to 114 இருக்குல்ல, இந்த ஏஐடிஎம்கே இது இருக்குல்ல 127, இது போக போக இன்னும் கூட ஆரம்பிக்கும். ஏன்னா பிரச்சாரம் அக்ரெஸ்ஸாக போகும். நாளைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்போ மக்கள்கிட்ட இந்த
மறந்து போன விஷயங்களை விசிற ஆரம்பிப்பாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஜாஸ்தியாகும். பலர் பேர் அந்த எம்எல்ஏவை அன்றைக்கி தான் பார்ப்பாங்க 5 வருஷத்துக்கு அப்புறம். சீரியஸா ஆமாம். அந்த கோபம் வரும். இது எல்லாம் சேர்ந்து இந்த விலைவாசி உயர்வு மற்ற பிரச்சாரங்கள் இதுன்னு இவங்க இன்னும் கூட்டணியே ரெடி பண்ணல. சிபிஎம் சிபிஐ எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு திடீர்னு முடிவெடுத்து மக்கள் நல கூட்டணி நம்ம தாவேக கூட போகலான்னு முடிவெடுத்தாங்க கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருக்காங்க. திரு வேல்முருகன் அவர்கள் கூட வேல்முருகன் என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. என்டிஏ கூட நடத்திட்டு இருக்காரு. ம். அவர் கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து இப்போ சிபிஎம் சிபிஐ விசிகா இவங்களுக்கெல்லாம் மகா வருத்தம். நேற்று வந்து பிரேமலதா கொடுக்குறீங்க, காலம்பூரா பேரை கெடுத்துக்கின்னு உங்களுக்காக சிலுவை சுமந்துக்கின்னு திட்டு வாங்கிக்கின்னு கட்சிக்குள்ளேயும் திட்டு வெளியில் பொதுமக்களும் திட்டு நாங்கள் வந்து இதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இது வந்து ஒரு வகையில் முட்டுச்சுன்னா வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இவர் வந்து என்டிஏ கூட முறிச்சிக்கிறாரு வச்சுக்கோங்க, இல்லை இல்லைங்க அப்படின்னு. அப்போ அவர்களுக்கு ஒரு வாசல் திறந்து விட்ட மாதிரி. சரி விஜய்கிட்ட போய் நிற்கலாம், ஆளுக்கு 15 சீட்டு, விஜய் ஆதரிப்போம். பேட்டா எங்களையா வேலை காமிக்கிறேன், நாங்கள் இல்லாத நீ இல்லாத உலகத்திலே சீட்டே வெற்றியே இல்லைன்னு வரோம்ல. அவங்க அதுக்கு முன்னாடி விஜய் வந்து என்டிஏ போயிட்டாருன்னா அப்போது நீ இல்லாத உலகத்திலே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு பாடுவாங்க. அதனால் எப்படி இருந்தாலும் நீ இல்லாத உலகத்தில் தான். அப்போ இங்கேருந்து அங்கே போனால் இவங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் இறங்கிடும். ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி பல பிரச்சனை. அப்போ இடதுசாரிகளே இல்லை, விசிகாவே இல்லை அப்படின்னா முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த கிராஃபு இப்படி ஆகும். டிஎம்கே, தாவேகா, என்டிஏ. ஒருவேளை இவர் என்டிஏ கிட்ட வந்துட்டார் விஜய்னா அந்த கிராஃப் இப்படி ஆகிடும். என்டிஏ ப்ளஸ் டிஎம்கே இது இங்கே கொஞ்சோண்டு இருக்கும், இங்கே இப்படி ஏறிட்டுருக்கும். ஒருவேளை விஜய் தனிச்சு நிற்கிறாரு, இப்போ இவங்க அடித்தாலும் கணவன், கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன் சொல்லிட்டு கொடுக்கறத வாங்கி நின்னாங்கன்னா இப்படி இருக்கும் கிராஃப். டிஎம்கே ஒரு லெவலில் சுத்தமாக கீழே டிவிக்கே. இது இவர்கள் பிரிக்கிற வாக்குகள்னால என்டி அப்படி மேலே. அப்போ இந்த 3 கிராஃப் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 3 கிராஃபில் இடையில் என்டிக்கே இருக்கும், 6 8 அந்த மாதிரி இது. அதனால் 4 முனை போட்டியில் அவர்களுடைய இது தனி, அது நம்ம பெருசாக இது பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கடும் கோபத்தில் இருக்காங்க தோழர்கள்லேருந்து எல்லாருமே. இன்னொருத்தர் டார்ச்சை வச்சு மறுபடியும் டிவியை உடைக்கலாமா, இல்லை செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டு இப்படியே நிற்கலாமா, வாக்கு கொடுத்துட்டுமே என்ன பண்ணுறது, என்னப்பா உதயசூரியனில் நிற்க சொல்கிறாங்க, நிற்கிறீங்களாப்பான்னா அவங்க பார்க்குறாங்க. எப்படியும் இது கட்சி தேருமா என்னன்னு தெரில, உதயசூரியன் பேரை கற்றுக்கணுமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதனால் அவரும் கோபத்தில் இருக்கார். இந்த இதை முடிக்கிறதுக்கு நிமிடத்துக்குள்ளே இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. இது எல்லாம் முடிச்சோன்னா உள் பஞ்சாயத்து ஒன்று தனியாக இருக்குது. உதயநிதி டீமுக்கு எவ்வளோ, கனிமொழி டீமுக்கு எவ்வளோ, மாப்பிள்ளை டீமுக்கு எவ்வளோ. இதில் பாவப்பட்டவர் யார்? முதல்வர். ஆமாம், அவருக்கு மட்டும் கோஷ்டியே கிடையாது. அந்நியார் கூட அவர் கூட இருக்கிறாங்க, உதயநிதி கூட. சில சமயம் மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் இவருக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாவம் தனி மரமாக நிற்கிறார். அதனால் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு. டிவிக்கு வந்தாலும் வரலாலும் என்டிஏ தான் வெற்றி வாய்ப்பு. டிவிக்கு வரலன்னா பிளாஸ்ட், டிவிக்கு வந்தால் பிளாஸ்ட். இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. சரி சார், கூட்டணிக்குள்ளே குழப்பம்னு சொன்னீங்க. ஆனால் திமுக கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் போயிடுச்சு இல்லை. ஆனால் இந்த சைடு என்டிஏ எங்கே போயிடுச்சு தான், காங்கிரஸ்க்கு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அழுது புரண்டு அப்புறம் காங்கிரஸ் நம்பர்ஸை வந்து சொல்லிட்டாங்கல்ல. இப்போ அவன் ஒரு சைடு முடிச்சுக்கிட்டே வராங்கல்ல ஒரு கட்சி கூடயும், இந்த சைடு இன்னும் முடிச்சு விட்டு வந்துன்னுக்குறாங்க. என்டிஏ கூட்டணியில் அப்படி எதுவும் நம்பர்ஸ் இன்னும் வரலையே. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தொகுதிகள் தான் அவங்களுக்கு, எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கூட நயினார் நாயகர்கிட்ட கேட்டதுக்கு மிக விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எப்போ அந்த மிக விரைவில்? அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. 25 தொகுதிங்க, இந்த தொகுதியெலாம் வேணும். அந்த தொகுதியில் தான் இப்போ பிரச்சனை, எண்ணிக்கை இல்லை. நீங்கள் சொன்னீங்க விஜய் அவர்கள் ஒரு வேளை வர மாதிரி தான் 40-45 தொகுதிகள்ட்டு. இப்போ அதை விட அதிகமாக தானே கேட்குற மாதிரி இருக்குது விஜய். யார்? டிவிகே வந்து என்டிஏக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 40-45 தொகுதிகள்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து 50க்கு மேலே தான் அவர் வந்து கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே வந்து தொகுதிகள் கொடுக்கும்போது இங்கே குறையிறதுக்கு 50க்கு மேலே 45 மேலே கூட கொடுக்க மாட்டாங்க டிவிகேக்கு. ஒன்றுமே இல்லை, விட்டா காலி ஆகிடுவேன். சரி ஏதோ வந்தேன்னா காலி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்னென்னு முரண்டு பிடிச்சிதுன்னா போன்றுவாங்க.
ஓரளவு தான் பார்ப்பாங்க. ஐபி ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்காங்க. ம். அதெல்லாம் வந்து ஒன்றும் தனியாக நின்னாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. இந்த விவகாரங்கள் தான் இன்றைக்கி விஜய் சிந்திக்கணுன்றேன். அவர் உண்மையிலேயே கட்சியை காப்பாற்றணும் ஏதாவது நினச்சாருன்னா, தனித்து நின்னாருன்னா அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. தெரியலன்னா தெரிஞ்சுக்குவார். செங்கோட்டையனுக்கு இப்போவே தெரியும். எல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. இதற்கிடையில் பவன் கல்யாணம் விட்டுலாம் பேசணும்னா அவர் நேற்று கொடுத்த நேர்காணலில் வந்து அவர்கிட்ட பேசி 20 வருஷம் 25 வருஷம் ஆகுது பார்த்து. இப்போ தீபாவளி கூட பேசினாருங்க. அவர் பின்ன கூட்டணி முறியுதுன்னா அவர் ஆமாம் நான் சொல்லுவார், நான் பேசினேன் அவர் முடிச்சிட்டாரு அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசவே இல்லைங்க, நாங்கள் யாரும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அது டெக்னிக்கலாக அப்படி தான் கணக்கு வரும். நடத்துறது அவங்க இல்லை. முடித்தோடனே அறிவிச்சிட்டா, நீ சொன்னியா பேசவே இல்லைன்னு சொன்னீங்களே சார் நான் கேட்பான். அவன் சொல்லுங்கள் ரமேஷ் இது என்ன ஆகும் ஏதாகும் அதுலேருந்து டெவலப் பண்ணி ஓடிட்டுருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இதுதான் தாவேகா வந்து சரியான முடிவை எடுக்கலைன்னு வருத்தம் மாவட்ட செயலாளர் எல்லாருக்குமே இருக்குது. நான் சொன்னது தான், ஒரு 40-50 பேர் தான் இருக்கிறாங்க, மீதிக்கு ஆள் இல்லை. ஆளை பிடிச்சிட்டு வர்ற வேலையாக எங்கள் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. புஷி ஆனந்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது, மற்ற நிர்வாகிகளுக்குமே இருக்குது. அதனால் கூட்டணி பிரச்சனை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து வரும் தகவல்களை நாம் கொடுப்போம், உள் தகவல்களை எடுத்து கொடுக்க முயற்சிப்போம். சரி சார். சில பேர் உடனடியாக வேணும்னா என் ட்விட்டரை பார்த்துக்கணும். சரி சார், சூப்பர் சார். இப்போது ஈரான் யூஎஸ் ரேட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து ஷிவா லீக் அப்புறம் வந்து நந்தா தேதின்ற கப்பல் வந்து இந்தியா ரீச் பண்ணியிருக்கு. எரிபொருள் தேவையெல்லாம் வந்து பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு நம்புவோம் இன்னும் கொஞ்ச நாளில். எப்படி பார்க்குறீங்க, இது ஒரு டெவலப்மெண்ட்னு எடுத்துக்கலாமா இந்தியா சைட்லேருந்து? நேற்று 2 கப்பல் முந்தாநாத்து கிளம்புச்சு. நாளைக்கு வந்து சேருது குஜராத் துறைமுகம். 2 துறைமுகத்தில் வந்து 2 கப்பலும் வந்து சேருது, சிவாலிக்கும் அந்த கப்பல் நந்தா தேவி. இது ரெண்டுமே 92,000 மெட்ரிக் டன் எல்பிஜியை கொண்டு வருது. இது வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். பெரும்பாலும் அதில் வந்து டொமஸ்டிக்காக வேலை தான். இன்னும் 27 கப்பல் அங்கே பெர்சியன் வளைகுடாவில் இருக்குது. அது ஒவ்வொன்றா கொண்டு வரதுக்கு வேலை பண்ணுவோம். நம்முடைய ஷிப்பு 2 ஆப்ரேஷன் சங்கல்ப்னு சொல்லிட்டு அது இன்னும் 2 வார்ஷிப்பு அங்கே நின்று அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பார்த்துக்குது. இதில் இது ஒரு வெற்றி தானே, ஒரு ராஜாங்க நடவடிக்கை தானே. இந்த விவகாரத்தை எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணவே இல்லை. போட்டாங்களா? இல்லை, போடலை. நம்ம உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி போடுறோம். இதை யார் பெருசாகணும், யார் போடணும்? மீடியா தான் பெருசாகணும். மீடியா பெருசாகணும். மீடியாவுக்கு யார் கொண்டு போகணும்? தமிழக பாஜக தாங்க கொண்டு போகணும். இங்கே இருக்கிறவன் பண்ண மாட்டேங்கிறான். பாஜக தலைவர் தான் கொண்டு போகணுமா வேணாவா? அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் சிலிண்டர் தூக்கின்னு மோடிஜி வேர் இஸ் எல்பிஜின்னு கேட்குறாங்க. அப்போ மோடிஜி கஷ்டப்பட்டு அங்கே சண்டை அடிச்சுன்னுக்கிறான், டமால் டிமில்னு அடிக்கிறான். அவன் தோலை தட்டி, தலைவரை கப்பல் தலைவர் அவன் கப்பல் போகணும்ல, ரைட் போங்க நீங்கள் போங்க அப்படின்ட்டு ஏய் அந்த மெசேஜ் அங்கே அனுப்புடா, இப்படி சண்டை தனியாக போட்டுனுக்கிறான். நமக்கு ஹெல்ப் பண்ணுறானா இல்லையா ஈரானு? இப்போ அந்த 2 கப்பல் கொண்டு வந்துட்டோமா? இது சாதனை தானே? ஆமாம், சாதனை தான். யார் சொல்லணும்? தமிழக பாஜக தலைவர் என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே அதை பற்றி வாயை திறக்கலையே. நல்லா தலைகாணி வாங்கி கொடுங்க, தூங்குவாங்க. அப்போது இவர்கள் இந்த லட்சணத்தில் இருக்கிறாங்க. சாதனையை கூட சொல்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லை. 2 கப்பல் வந்திருக்கு, இன்னும் கப்பல்கள் வரும். இந்த பிரச்சனை தீருமா இல்லையா? எல்பிஜிக்கு தானே அவன் போராட்டம் நடத்துகிறான். அதுக்கு பதிலடியாக நீங்கள் சொல்லணுமா? ஏய் 2 கப்பல்ரா, அந்த கப்பல் பேர் குஜராத் துறைமுகத்துக்கு 2 துறைமுகத்துக்கும் கண்டலா இன்னொரு துறைமுகம் 2 துறைமுகத்துக்கு இந்த கப்பல் 16ஆம் தேதி 17ஆம் தேதி வருது. 92,000 மெட்ரிக் டன்னு சொல்லணுமா வேணாவா? ஆமாம், சொல்லணும். சொன்னாங்களா? இல்லை. தான் இவர்கள் நிலைமை. இவர்களுக்கு என்ன சொல்கிறது? நம்ம அண்ணாமலை அவர்களும் சொல்லி அவர் தான் எப்போவுமே அவர் இப்போ எப்படி பார்த்துட்டாருன்னா, பேட்டா என்ன இது பண்ணுறீங்களா, ஓரம் கட்டுறீங்களா? இந்த மாதிரி தகவல்கள் வந்து அவர் தான் வந்து சில இடங்களில் பொறுப்பு மாற்றிட்டாங்கன்னா பழைய ஆள்கிட்ட வந்து கேட்பான், சார் அது எப்படி பண்ணுறது? ஏன்ட்ட கேட்குற? தான் புதுசாக அதுக்குன்னு போட்டுக்கிறாங்களா, அவன்கிட்ட போய் கேளு. எல்லாம் என்கிட்டே வந்து கேட்பீங்க. நான் அப்படி ஆகிட்டே இருப்பேன். நம்மளை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு. இன்னொன்று அண்ணாமலைக்கு எனக்கு தப்பாக ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த ரஷ்யாவிலேருந்து 2 கப்பல் வந்துச்சு, அது அண்ணாமலை வந்து அங்கே ஹார்மோஸ் வழியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டாப்புல. சரி, அதெல்லாம் கூட தப்பு இல்லை, ஏதோ சொல்கிறாரு ஒன்றுமே இல்லையே. அடுத்து மாப்பிள்ளை எங்கே திருநள்ளாறு போயிடலாம் அப்படின்னு. இப்படியே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? திருநள்ளாறு போகணும், முதல்ல அங்கே போங்க விளாத்தி குளத்துக்கு, அந்த குடும்பத்தை போய் பாருங்கள் அப்படின்னு. வைகோ போய் உக்காந்து 2 பேருக்கும் ஜூஸ் கொடுத்து பேசிட்டு வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்தல் நேரம். இவன் புதுசாக ஆரம்பித்த ஆதவர்ஜுனா போகிறாரு, பேட்டி கொடுக்க விடல, முறைச்சி அமுச்சு விட்றாங்க. ஏடிஎம்கே
மொல்லமாக போகிறாங்க, ஏதோ ஒன்றுமே தெரில. நீங்களாம் போகணுமா வேணாவா? தென் மாவட்டத்தில் சாத்தூரில் தான் நிற்க போகிறீங்க, போகணும் கண்டிப்பாக. ராஜபாளையம் நிற்க போகிறீங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன இது ஒன்றுமே புரியல. இப்போது இந்த ஹார்மோஸ் பிரச்சனை, இவர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல, ஈரான் வந்து ஒன்றுமே கிடையாது, 90% மிசைல்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு. ஒன்றுமே இல்லைல்ல, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ வான்வெளியிலேருந்து ட்ரூப்பை உள்ளே இறக்கி பிடிக்க வேண்டியதுதானே. ஹார்மோஸில் வந்து கப்பல் விடாமல் இருக்காங்களா, ஆமாம், ஹார்மோஸ் வந்து நிலப்பரப்பில் இறங்கிட வேண்டியதுதானே. ஏன் பண்ணலை? ஏன் பண்ணல? என்னன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே சும்மா வீர வித்தை காமிச்சுன்னுக்கிறாங்க. அவன்கிட்ட இன்னும் மிசைல் தயாரிச்சிட்டு இருக்கிறான், இன்னும் மிசைல் இருக்குது, நவீன ரகம் இருக்குது. அதில் அந்த காப்பி கேஸா ட்ரோன்ஸ் வந்து விலை ரொம்ப கம்மி, ஆனால் சரன்னு போய் இறங்கிட்டே இருக்குது. இன்னும் சில ட்ரோன்ஸு வேறு லெவலில் இருக்குது. ஒரு இடத்த அடிக்கிறதுக்கு போகுது, அமெரிக்கன் அந்த ஸ்பாட்டை தேடுது, அது சரியாக இதாகணும்னு திரும்பி வருது. அந்த அளவுக்குலாம் ட்ரோன்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. அதனால் அவனுங்க அந்த ஹைப்பர்சோனிக் மிசைலு இந்த மாதிரி பல இது வந்து தடுக்க முடியாத அளவு இருக்குது. டெல்லவிலாம் போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்னென்னா, ஹார்மோஸை தாண்டி போய் அந்த கர்க்கு அங்கே 1,80,00,000 பேரல்ஸ் இருக்குது. அதை எதாவது தட்ட முடியுமா? என்னன்னா இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இந்த ஆப்ரகாம் லிங்கனை அங்கே கொண்டு போக முடியாது. இப்படி வளைஞ்சி இப்படி பெண்டாகி உள்ளே போகணும். 3 மைல் தான் அகலம். 3 மைல் தான். அதில் வந்து இவர்கள் இப்படி வார்ஷிப் போனால் உள்ளே மாட்டிச்சுன்னா வச்சு உள்ளே வச்சு நோக்கிட்டு வரணும்னா மாட்டிக்குவாங்க. அதனால் எதுக்கு வம்புன்ட்டு மற்றவங்கள உதவி கூப்பிட்றாரு. நீங்களாம் அவங்க ஷிப்பை எடுத்துகிட்டு வாங்க அப்படி இப்படின்னு. யாரும் வர தயாராக இல்லை. சைனா நிராகரிச்சிச்சு, பிரிட்டன் நிராகரிச்சிச்சு. நீ தானே ஆரம்பித்த, நீயே பண்ணிக்கணும். ஏன்னா இதை வந்து உலக வாரம் மாற்றுறதுக்கு ட்ரம்ப் ட்ரை பண்ணுறாரு. அதற்கு இவர்கள் தயாராக இல்லை. பேச்சுவார்த்தைக்கு போகலாம், முதல்ல இது முடிப்போன்ற இது முடிவுக்கு வராங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் தான் முடிக்கவே விட மாட்டேங்குது அப்படின்னு. அவனை போட்டு அடித்து அவன் தலைவனை சாவடிச்சு இன்னொருத்தனை காலை உடச்சி எல்லாம் பண்ணான். அவனுக்கு இப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, புரியுதா? நீங்கள் ரோட்டில் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டு போகிறான், காருக்காரன் இடிச்சிட்டான், சைக்கிள் பெண்ட் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு இது. அவன் அந்த கோவத்தில் என்ன பண்ணுவான், திருப்பி டமால் டிபின்னு காரை 4 காட்டு காட்டினான்னா காருக்காரனுக்கு தான் பிரச்சனை. ஏய் நில்லியான்னுவான். கடைசியில் எத்தோன்னா அடிச்சவன் அப்புறம் நில்லியா, ஏன்னா கார் கண்ணாடி என்ன உடச்சிட்டானா சிக்கல். இப்போ அந்த பிரச்சனை அவனுக்கு என்ன பிரச்சனை, போடா அவன் சைக்கிளே போயிடுச்சு இனிமேல் நடான்ற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ அவனுக்கு தலைவன் போயிட்டான், அது போயிட்டான். நாளைக்கு நீ விட்டுருவியா? பணிஞ்சிட்டேன், சரி பேச்சுவார்த்தைனா விட்டுருவியா? இன்னும் பிரச்சனை பண்ணுவேன், இல்லாத பொருளாதார தடை விதிப்பை எல்லாம் பண்ணுவேன். இப்போ நான் என்னை எப்படியும் முடிச்சு விடணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன், நானும் காலி ஆகிடுவேன். என்னை எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நான் அடிக்கிறேன், என் ஆயுதங்கள்லாம் நீ வந்து எப்படியும் அழிப்ப, அது அந்த ஆயுதங்கள் நான் பயன்படுத்துகிறேன்ற மாதிரி அவனுக்கு போகிறானுங்க. இது வந்து மற்ற நாடுகளுக்கு இப்போ டெல்லவிலாம் ஒரு வழி பண்ணிட்டாங்க, இஸ்ரேலில் ஒரு வழி பண்ணிட்டாங்க. இது நடுவில் ஃபேக் நியூஸ் கூட வந்துச்சு, இஸ்ரேல் பிரசிடென்ட் வந்து. அது பாருங்கள், இங்கே இருக்கிற பெரும் பத்திரிகையாளர்கள் நெதன்யாகு மரணம், மொசாடுக்கு தலைவர் இருக்கிற மாதிரி மொசாடு தலைவர், இது கொடுமை. இப்போது என்ன ஆகுதுன்னா, சவுதி அரேபியா அப்படி இருக்குன்னா, ஈராக் அப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல தான் அந்த பெர்சியன் வளைகுடா இருக்கும். அப்படி வந்து அப்படி அரபிக்கடலில் வந்து கலக்கும், அது வழியாக இந்தியாவுக்கு அப்படியே வரும். நான் உங்களுக்கு வரைபடம் அனுப்புகிறேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து அந்த பெர்சியன் வளைகுடாவில் தான் 27 கப்பல் நம்மளுக்கு இருக்குது, இன்னும் பல நாட்டு கப்பல் இருக்குது. இது எல்லாம் இந்த ஹார்மோஸ் வழியாக இப்படி போய் இப்படி பெண்ட் எடுத்து இப்படி வந்து அரபிக்கடல் வழியாக நேராக குஜராத்துக்கு வந்துடலாம். அப்படியே 4 நாள் 3 நாள் ஆகும். இது ஒரு பார்ட்டுனா, இந்த சவுதி அரேபியாவுடைய இந்த சைடு ஜெட்டா, மெக்கா, மதினா இதெல்லாம் இருக்கிற அந்த செங்கடல் பகுதி, அந்த ஏமன் நாடு இருக்குது, அங்கே வந்து ஒரு இது இருக்குது, அது பேர் வந்து பாப் அல் மந்தாப். இந்த பகுதி இது வந்து சுயஸ் கால்வாய், இந்த இதுக்கெல்லாம் செங்கடல் அது வழியாக போய் சுயஸ் கால்வாய் வழியாக யூரோப்புக்கு போயிடலாம். ஒரே வழி, ஷார்ட்டஸ்ட் இது. இதில் வந்து இது இந்த சைடு வந்து எல்பிஜி ப்ளஸ் எரிபொருள். இந்த சைடு இந்தியாவுடைய முக்கியமான இது என்னென்னா ஜவுளி, ரசாயனங்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள். இதெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி இது, ப்ளஸ்ஸு எரிபொருள். இது எல்லாம் யூரோப்புக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம், அந்த ரூட்டு தான். இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர் இருக்காங்கல்ல, இந்த யூனுக்கு எதிராலாம் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிரெல்லாம், அந்த இது வந்து பெரும்பாலும் ஈரான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அந்த ஹவுதி வந்து அந்த பாபல் அது ஒரு இது மாதிரி தான், ஹார்மோஸ் மாதிரி தான். இப்போ அங்கேருந்து வருது, செங்கடல்லேருந்து இது வருது, இந்த வழியை தான் கிராஸ் பண்ணி வரணும். இப்போ அதை இவனுக்கு பிடிச்சாங்கன்னா, இந்த சைடும் ஸ்டாப் ஆச்சுன்னா பெரும் பிரச்சனையாக மாறும். இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு. இன்னும் அடுத்தடுத்து என்ன ஆகும் தெரியாது. இவர் சொல்கிற மாதிரி இன்ப சுற்றுலாலாம் கிடையாது ட்ரம்ப் சொல்கிற மாதிரி. ட்ரம்ப்புக்கு உள்நாட்டிலையும் எதிர்ப்பு கடுமையாக இருக்குது,
ஏன் இந்தியாவுக்கு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வரமாட்டேங்குதுன்னா, இந்தியாவில் இருக்க இந்த ஊடகங்கள் எடுக்கிற நியூஸ் எல்லாமே நேஷ்னல் மீடியா நியூஸ்லாம் அவங்களுடைய ஏஜென்சி தான் வரும் பெரும்பாலும். யார்? அமெரிக்கன் ஏஜென்சி, இந்த மாதிரி இது சார்ந்த ஏஜென்சிகள் தான் பெரும்பாலும் இங்கே செய்திகள் வருது. அதனால் பெரும்பாலான செய்திகள் நமக்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. நமக்கு தேவைன்னா நம்ம தான் தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிலமை. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார்.